ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இந்த மழைக்கும் அதுக்கும் சில்லுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை சூடாக அதெல்லாம் சாப்பிட்லான்னு இப்போ எங்கள் அம்மா ஒரு ஸ்நாக்ஸை வைக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறோம். அது எப்படி செய்கிறது, என்ன செய்கிறதுலாம் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த ஒரு காலிஃப்ளவரே போதும் எங்களுக்கு. அதனால் இந்த சின்ன சைஸில் இருக்கிறது ஒன்று எடுத்துன்னு இருக்கேன். வாங்க இப்போ இதை கட் பண்ணலாம். இந்த சைடில் இருக்கிற இந்த தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் தான் அது ஆயில் உள்ள போட்டாக்கா உள்ளே பாயில் ஆகும் நல்லா. வாங்க இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த சைஸில் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சைஸ் கட் பண்ணால் போதும். எல்லோரும் நீங்களே இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ நெக்ஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு காட்டுறேன். இப்போ இது ஒரு லவங்கம், ஒரு 2 லவங்கம் எடுத்து போட்டுக்கணும். ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. தேவையான அளவு பச்சை மிளகா வந்து நான் 10 எடுத்திருக்கோம். பச்சை மிளகா போட்டு இதை இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிரைண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட ஃபுல்லாக நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு நம்ம கடாயில் ஆயில் போட்டுக்க போகிறோம். தேவையான அளவு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி பொரிக்கிறதுன்னு காட்டுறோம் பாருங்கள். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை இந்த மாவு கூட டிப் பண்ணி, இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டல. ஸோ இப்போ சொல்கிறேன். அதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கணும். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் இந்த சோடா, அப்புறம் உப்பு, இதை 2 போட்டு நல்லா இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நம்ம இப்போது காலிஃப்ளவருக்குள்ளே டிப் பண்ணி எடுக்கிறது தான். பஜ்ஜி போடுற மாதிரி தான் இதுவும் போடணும். அவ்வளோவா, இது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை. எப்படி பஜ்ஜி போடுவோம் அதே மாதிரி போட்டு இப்போ நம்ம எப்படி இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். வாங்க, இது ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை வந்து எப்படி இதுக்கு மிக்ஸ் பண்ணுறது காட்டுறேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மசாலா, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த மசாலா அதை போட்டு, அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கும் அதை போட்டு, அது கூட சின்ன சின்னதாக ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆனியனை இப்போ நம்ம போடுறோம். இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். நான் ஆயில் போட்டது காட்டல உங்களுக்கு. ஒரு ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப ஃப்ரை ஆக விடாதீங்க, லைட்டாக ஃப்ரை ஆகணும். ஏன்னா அதை சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த மசாலா மட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காலிஃப்ளவரை, அதை எடுத்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் சூடாகட்டும். ஆல்ரெடி சூடாக தான் இருக்கும். நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது அது கூட இருக்கிற அந்த பேஸ்ட் பண்ணி மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அது கூட ஸ்மெல்லு கொஞ்சம் போகும். நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அப்புறமா இது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்றது தான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இல்லை. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நம்மளே வீட்டில் இந்த மழைக்கும் அதுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லா சாப்பிட்லாம்.
பாருங்கள், இது நார்மல் கோபி இல்லை, வெளியிலலாம் விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கோபி இல்லை. இது வந்து நம்ம வீட்டிலே செய்கிற மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். இப்போ வாங்க இதை நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எங்கள் சிஸ்டருக்கு கொடுக்குறேன். அவங்க எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். தீபா இந்தா, என்ன இது? காலிஃப்ளவர் கோபி மம்மி செஞ்சாங்களா? சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. யார் செஞ்சது? மம்மி செஞ்சாங்க. மம்மி செஞ்சது. மம்மி செஞ்சா நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு பாரு, வியூவர்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு. தனியாக இருக்கும். அந்த ஆனியன் கூட சாப்பிட்றது டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மம்மி நல்லா செஞ்சுருக்காங்க. நான் மொத்தத்தையும் சாப்பிட்டு போகிறேன். ஆமாம் காய்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களும் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா இந்த லைக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நானே வச்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.